Hello friends, welcome to Kathamba Samayal. இன்னைக்கு நம்ம Kathamba சமையல்ல கதம்ப சட்னி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ வாணல்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். வதக்கி தான் அரைக்க போறேன். அதனால கொஞ்சம் ரஃப்பாவே கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் செய்ற இந்த சட்னி வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செய்ய போறேன். அதனால இந்த அளவுகள் சரியா இருக்கும். அது கூட 1 இன்ச் இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி. இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரட்டிக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குறேன்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கி வந்துரும். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 பிரட்டிட்டு இதில் 4 பச்சை மிளகாய் இது வந்து அப்படியே முழுசாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 7 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ண போகிற மாவு வந்து ஃப்ரெஷ்ஷான மாவு, புதுசாக இப்போ தான் ஆட்டின மாவு. அதில் வந்து புளிப்பு அந்தளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் தக்காளி நிறைய சேர்த்துக்கிட்டால் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் மாவோட பதம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி வந்து கூடவும் குறையவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, அரை கட்டு கொத்தமல்லி, அரை கட்டு புதினா இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கீரையெல்லாம் போட்டு சுருண்டு வர அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். சுருண்டு வந்துச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஈவனாக வதங்கி வந்துருச்சு. அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் வச்சு அதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கினதெல்லாம் அதோடவே அந்த தேங்காயோடவே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கதம்ப சட்னி தயாராகிடுச்சுங்க. அதோட நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து அதை இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். சூப்பரான சட்னி கொஞ்சம் நேரத்தை ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி தோசையோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.